ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 3. செகண்ட் எபிசோடு மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே இந்த வேலைக்காரனை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நம்ம ஹீரோ பிளான் பண்ணுறான். இவனை அம்மாவோட சைடு ஆளுங்க அனுப்பலை, சிப்ளிங்ஸ் யாரோ தான் அனுப்பியிருக்காங்கன்னு நம்ம ஹீரோ கெஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் ட்ரைனிங் ரூமுக்கு வந்ததும் அந்த ஃபேமிலி எவ்வளவு பவர்ஃபுல்னு அவனுக்கு புரியுது. ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிஸ்டம் விண்டோவை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸ்லாஷ் ஸ்கில் நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் ஆகிருக்கு. ஸ்கில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அவைக்கன் ஆகும்னு அவனுக்கு புரியுது. புது டெக்னிக் கற்றுக்கும் போது கிளாஸ் ஸ்கில்ஸுக்கும் நார்மல் ஸ்கில்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு அவன் திங்க் பண்ணுறான். லாக் ஆகி இருக்கிற ட்ரகானியன் ஸ்கில் ஓப்பன் பண்ண 10 கர்மா பாயிண்ட்ஸ் வேணும்னு சிஸ்டம் காட்டுது. மான்ஸ்டர்ஸை கொன்னா கர்மா பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு சிஸ்டம் சொல்லுது. டஞ்சனில் இருக்கிற மான்ஸ்டர்ஸை கொல்றதுக்கு பர்பிள் நைட் லெவல் வேணும்னு அவனுக்கு ஞாபகம் வருது. இந்த சிஸ்டமுக்கும் அந்த ரிலீக்குக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நம்மளால நம்புகிறான். எதுவாக இருந்தாலும் பவர்ஃபுல்லாக மாறுற வரைக்கும் இந்த சிஸ்டமை யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணுறான். ட்ராக்கர் ஃபேமிலியோட பவர் சிஸ்டம் எல்லாத்தையும் தன்னோட அட்வான்டேஜாக மாற்ற பிளான் பண்ணுறான். வேர்ல்டுலேயே நைட்ஸுக்கு ஆரா, மேஜஸுக்கு மானா ரெண்டும் ஒன்றா சேராது. பழைய லைஃப்பில் ரெண்டுமே இல்லாத இருந்த ஹீரோவுக்கு ஒரு மாஸ்டர் ஈதர் பவரை கற்றுக் கொடுத்துருக்காரு. அதனால் வேர்ல்டுலேயே 2 பேருக்கு தான் ஈதர் பவர் தெரியும். இப்போ ப்ரெசண்ட்டில் 2 மணி நேரம் ட்ரைனிங் பண்ணதுக்கே அவனோட சின்ன உடம்பு டயர்டாகிடுச்சு. உடனே ஹீலிங் அண்டு ரெக்கவரி போட்டு எனர்ஜியை ரீசார்ஜ் பண்ணுறான். ஹீலிங் பவர் ரொம்ப ரேர். இது மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் தன்னை இர்ரெகுலர்னு ஒதுக்கிடுவாங்கன்னு நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் லியாம் கூட ஃபைட் பண்ணப்ப முழு பவரையும் காட்டலை. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்ததும் அந்த காயம் பெருசாகி வம்பாகிறதுக்குள்ள தன்னோட மேஜிக் பவரை வச்சு டக்குன்னு ஹீல் பண்ணிடுறான். டைம் போய்கிட்டே இருக்கு. ஈவினிங் ஆயிடுச்சு. ட்ரைனிங் முடிஞ்சு டின்னர் டைம் வந்துருச்சுன்னு அவனுக்கு புரியுது. ரூமில் தனியாக இருக்கும்போது டெக்கர்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு அவன் யோசிக்கிறான். ஒரு வாரம் கழித்து அந்த மேஜிக் அகாடமியில் நம்ம ஆள் டோட்டலாக மாறிட்டான் அப்படிங்கிற ரூமர் காட்டுத்தீ மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது. இவன் சடன்லி இப்படி மாறினதை பார்க்கவே அன்நேச்சுரலாக இருக்குன்னு சிலர் பேசிக்கிறாங்க. ஆனால் அகாடமியில் இருக்கிற பல பேர் இந்த ரூமரை இன்னும் நம்பவே இல்லை. ஸ்ட்ராங்கான பசங்களை ஹீரோ அடிக்கணும்னு வீக்கான பசங்க எதிர்பார்க்குறாங்க. நோபல் பசங்க எல்லாம் உட்காந்து சாப்பிடும்போது அங்கே செம்ம டென்ஷன் ஓடுது. ரெய்னா செம்ம காண்டில் சாப்பாடை வெட்டிக்கிட்டு இருக்கா. அடுத்து வரப்போகிற ஃபைட்டுக்கு மையப்புள்ளி ரெய்னா தான். ஃபைட்டுக்கு எனர்ஜி வேணும், சாப்பிடுன்னு ஓவன் அவளை சீன்றான். அவள் கோவப்படுறத பார்த்து ஓவன் அவளோட ப்ரைடை குத்தி காட்டுறான். இந்த இன்சல்ட் அவளை செம்ம காண்டாக்குது. டேபிளில் சாப்பாட்டை தூக்கி போட்டுட்டு அவள் கோவத்தை வெளியே காட்டுறா. அங்கே இருக்கிற மற்றவங்க எல்லாம் அவள் பவரை பார்த்து சைலண்ட் ஆகிடுறாங்க. அவளை கூல் பண்ணுறதை விட்டுட்டு சரி இப்போ அடுத்து என்ன பிளான்னு ஓவன் கேட்குறான். அப்போ தான் அந்த சீக்ரெட் உடையுது. நம்ம ஹீரோ ஜீக் தான் அவளோட அடுத்த டார்கெட்டுன்ற விஷயம் இப்போ அங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆன்கிலலான் ஃபைட்டில் வேணா நம்ம ஹீரோ ஜீக் மாசாக ஃபைட் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஸ்வாடு ஃபைட்டிங்கில் அவன் வெறும் 0 தான் ஓவன் செம்மையாக கலாய்க்கிறான். அதை கேட்டு சுற்றி இருக்கிற மற்றவங்களும் ஆமாப்பா அவன் ஸ்வாடு ஃபைட்டில் வேஸ்ட்டு, போன தடவை ஏதோ லக்கில் தான் ஜெயிச்சான்னு சேர்ந்து ஓட்டுறாங்க. நம்ம ஹீரோ லக்கில் ஜெயிச்சான்னு சொன்னதும் ரெய்னாவுக்கு இன்னும் காண்டாகுது. ரூமே செம்ம டென்ஷன் ஆகுது. ரெய்னா எழுந்திரிச்சு நின்று அவன் லக்கில் ஜெயிச்சான்னு நினச்சா அதை ப்ரூவ் பண்ணுங்கன்னு கெத்தா சொல்கிறான். டேக்கர் பேரை காப்பாற்ற தகுதி இல்லாதவங்க நைட்னு சொல்லிக்காதீங்கன்னு கத்துறா. அப்போதான் அந்த அகாடமியோட ஒரு டேஞ்சரான உண்மை தெரியுது. இங்கே ஸ்வாடு ஃபைட்டுங்கிறது சும்மா விளையாட்டு இல்லை, ரியல் பிளேடை வச்சு நடக்கிற ஒரு டெத்து மேட்ச். அப்புறம் 1 மாதம் கழிச்சு பிளெஸ்ஸிங் ரைட்டு நடக்கும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. மேட்ச் அன்னைக்கு நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. நம்மளும் ஒரு பெரிய கிளேமர் ஸ்வாடோட செம கூலாக உள்ள வரான். இவ்வளோ பெரிய வெப்பனை பார்த்து எல்லாரும் அவனை வீக்குன்னு கலாய்க்கிறாங்க. ரெய்னா முன்னாடி வந்து நம்ம ஆளை தான் என்னோட ஆப்பனண்ட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறா. மேட்ச் ஆரம்பிக்க எல்லாம் ரெடி ஆகுது. ரெய்னா நம்ம ஹீரோவை வெட்டணும்னு ஓப்பனாக சொல்கிறா. நம்மளும் சும்மா இருப்பானா? சீன் போடாமல் உடனே அக்செப்ட் பண்ணிடுறான். ஆடியன்ஸுக்கு அவன் இவ்வளோ பெரிய ஸ்வாடை தூக்குறத பார்த்து செம்ம ஷாக் ஆயிடுது. நம்ம ஆளோட பவர் அண்ட் கண்ட்ரோலை பார்த்து இவன் பழையபடி லூஸாக சுற்றின அந்த வீக்கான பையன் கிடையாதுன்னு ரெய்னாவுக்கு நல்லா புரியுது. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவளுக்குள்ள ஒரு சின்ன மரண பயம் வந்து எட்டி பார்க்குது. நம்மளுக்கும் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஏன்னா ரெய்னா சாதாரண ஆள் இல்லை, லைட்னிங் நைட்டு பிளெஸ்ஸிங் ரைட்டுக்கு முன்னாடியே ஆரா அவக்கனான ப்ராடஜி அவ. ஆனால் ட்ரைனிங்காக அவ அகாடமியில் ஆரா யூஸ் பண்ணுறத நிறுத்திட்டான்னு நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. மேட்ச் ஸ்டார்ட் ஆனதும் ரெய்னா பஸ்ட்டு ஸ்பீடாக அட்டாக் பண்ணுறா. ரெய்னா செம ஷார்ப்பாக அட்டாக் பண்ணுறா.
மேட்ச் செம்ம ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவை காலி பண்ண ஒரு டவுன்வேர்டு அட்டாக்காக போடுறா. நம்மளால சல்லுன்னு எஸ்கேப் ஆகி செம்ம ஃபுட்வொர்க் காட்டுறான். ரெய்னா நாம் நினச்சதை விட ஸ்ட்ராங்குன்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அவன் அட்டாக் பண்ண நம்மளால் அவளோட ஸ்வாடு பேட்டர்னை ஈஸியாக ரீட் பண்ணிடுறான். ரெய்னாவோட ஆளுங்க அவளை சீக்கிரம் நம்ம ஹீரோவை கொல்ல சொல்கிறாங்க. ஆனால் உத்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியுது மேட்ச் ரெய்னா கண்ட்ரோலில் இல்லை, நம்ம ஹீரோ தான் அவளை ட்ராப்பில் மாட்டிடுறான்னு. அவளோட அட்டாக் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஆனால் அவள் எப்படியோ ஸ்பீடாக ரெக்கவர் ஆகிடுறா. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அவளோட பிளேடு கரெக்டாக டிஃபெண்ட் பண்ணுது. இது டெத் மேட்ச் மாதிரி இல்லாமல் நம்ம ஆளுக்கு ஒரு லெசன் மாதிரி ஃபீல் ஆகுது. ரெய்னாவோட ஸ்வாடு ஸ்டைல் நம்ம ஹீரோவுக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்குது. அதுக்கப்புறம் 2 பேரோட பிளேடு மோதி செம்ம ஸ்பார்க் பறக்குது. 2 பேரும் நிற்கிறாங்க. ஆனால் ரெய்னா மூச்சு வாங்கி பின்னாடி போறா. இவன் எப்படி இவ்வளோ ஸ்பீடாக இருக்கான்னு அவளுக்கே ஷாக் ஆகுது. லைட்னிங் நைட் இப்படி தான் ஃபைட் பண்ணுவான்னு நம்ம ஆளு நினைக்கிறான். அவளோட ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதுவே அவளுக்கு லிமிட்டாகவும் இருக்குன்னு நம்ம ஆளு ஜட்ஜ் பண்ணுறான். அதனால் அவளை தோக்கடிக்கிறத விட அவளோட லிமிட்டை உடைக்க நம்ம ஆளு பிளான் பண்ணுறான். ரொம்ப லோவாக குனிஞ்சி ரெய்னா இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஸ்டான்ஸ் எடுக்கிறான். நம்ம ஆளு ஸ்பீடாக பாய போகிறான்னு ரெய்னாவுக்கு புரியுது. ஆனால் நம்ம ஆளோட ஸ்பீடை அவள் எதிர்பார்த்ததை விட செம ஃபாஸ்ட்டு. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் எஸ்கேப் ஆகலாம்னு அவள் பிளான் பண்ணுறா. நம்ம ஆளை தடுக்க அவள் பெரிய அட்டாக்கை போடுறா. ஆனால் நம்ம ஆளு சல்லுன்னு உள்ளே புகுந்து எஸ்கேப் ஆகுறான். பஸ்ட்டு தடவை ரெய்னாவுக்கு செம பேனிக் ஆகுது. நம்ம ஹீரோ கொடுத்த அந்த ப்ரெஷரில் நிலத்தடு மாதிரி ரெய்னாவோட பேலன்ஸ் டோட்டலாக மிஸ் ஆகுது. அந்த கேப்பில் அவளுக்கு ஒரு பயங்கர டேமேஜும் விழுது. அடுத்த செகண்டே நம்ம ஆள் அசால்ட்டாக அவளை தாண்டி பாஞ்சு போய் மரணமாசான க்ளோஸ் காம்பேக்ட் மூலமாக அந்த மேட்சை வேற லெவலுக்கு கொண்டு போகிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.